கூண்டோடு நீக்கிய இபிஎஸ், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சி.வி. சண்முகம். தாவேகாவிற்கு ஆதரவளித்த முக்கிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார். இந்த நீக்கத்தை தொடர்ந்து சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சி.வி. சண்முகம், தோல்வியை அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் சந்தித்துள்ளன. அதிமுகவும் பலமுறை தோல்வியை சந்தித்துள்ளது. ஆனால் அந்த இயக்கத்தை மீண்டும் கொண்டுவர தகுதியும் திறமையும் ஜெயலலிதாவிடம் இருந்தது. 1996 மிக மோசமான தோல்வியை தழுவியது அதிமுக. தோல்விக்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மீண்டும் வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா. வெற்றியை மட்டுமல்ல, தோல்வியையும் ஏற்றுக்கொள்பவர்தான் தலைவர். தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கை காட்டுபவர் தலைவர் அல்ல. வெற்றி பெற்றால் தன்னால் வெற்றி, தோல்வியடைந்தால் நிர்வாகிகளை கை காட்டுவது. ஜெயலலிதா கௌரவம் பார்க்காதவர். வீடு தேடி வந்தவர்களை 0.5%, 1% என கூறி, நான் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என கூறி ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர்களையெல்லாம் விரட்டியடித்த தலைமையை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி நேரத்தில் கூட தாவேகா கூட்டணி அமைக்க தயாராக இருந்தது. அவர்களுடன் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் என கூறினோம். எங்களை எல்லாம் எடுத்தறிந்து பேசி எனக்கு தெரியும் என கூறினார். 2024 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் என கூறினோம். வேண்டாம் என்று கூறினார். தேர்தலின் முடிவு படுதோல்வி. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் திடீரென்று அமித்ஷா வீட்டிற்கு செல்கிறோம் என்று கூறி தன்னிச்சையாக கூட்டணியை அறிவிக்கிறார். யாரை கேட்டார்? யாரோடும் கலந்தாலோசிக்கவில்லை. இன்று வரை கூட்டணிக்கான காரணத்தை சொல்லவில்லை. தேமுதிகவை இணைக்க கூறினோம். தேமுதிகவுக்கு வாக்கு கொடுத்தபடி எம்பி சீட் கொடுக்க சொன்னோம். எங்களுடைய கருத்தை உதாசீனப்படுத்திவிட்டார். அப்போதும் கூட்டணியில் சேர வந்தார்கள். ஆனால் அவர்களை சேர்க்கவில்லை. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமைதான் வேண்டும் என நாங்கள் தான் சொன்னோம். அவரை பொது செயலாளராக அறிவித்தோம். நாங்கள் எடுத்த முடிவுக்காக அனுபவிக்கிறோம். பொது செயலாளராக கடந்த 4 ஆண்டுகளில் அவர் செய்த ஒரே பணி நீக்குவது நீக்குவது நீக்குவது. ஒன்று சிறைவாசம், இல்லையென்றால் வனவாசம். கேள்வி கேட்டால் கட்சியிலிருந்து நீக்கிவிடுகிறார். அவர் நீக்கிய அனைவரும் இன்று சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் என தெரிவித்தார். 4ஆம் தர அரசியல்வாதி போல செயல்படும் நீங்கள்தான் தூய சக்தியா? முதலமைச்சர் விஜய்க்கு கே.பி. முனுசாமி கேள்வி. சட்டமன்ற தேர்தலின் தோல்வியால் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பினர் தொடர்ந்து இபிஎஸ் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சில சம்பவங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த லட்ச கழக நிர்வாகிகளான கோடான கோடி கழக உடன்பிறப்புகளான உங்கள் அனைவரையும் எந்த அளவிற்கு மனவேதனைக்கு ஆளாக்கியுள்ளதோ அதே போல் எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. இந்த இயக்கத்தால் இரட்டை இலை சின்னத்தால் வாழ்வு பெற்று எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் ஆசையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தொகுதி மக்களை சந்தித்து வெற்றி பெற்றவர்களில் சிலர் கட்சியின் தலைமை எடுத்துள்ள நிலைப்பாட்டிற்கு எதிராக ஆளுங்கட்சி தரப்பில் கூறிய ஆசை வார்த்தைகளை நம்பி ஆளுங்கட்சி நடத்தும் பொம்மலாட்டத்திற்கு இரையாகி பொய் மூட்டைகளை அவிழ்த்துள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இட்ட தங்களின் சொந்த கையெழுத்தை மறுக்கும் அளவிற்கு பதவி ஆசை முற்றிவிட்டதா? இவர்கள் கூறும் பேச்சுக்கே வந்தால் திமுக ஆதரவோடு அமையும் ஆட்சிக்கு ஆதரவாக கையெழுத்திட்டார்களா? பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்ல வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக இவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக திமுக ஒப்புக்கொண்டதாகவும் அதற்கு இவர்களும் ஒப்புக்கொண்டார்களா? இல்லை, எனக்கு புரியவில்லை. இப்போ அது மட்டும் திமுக ஆதரவு கூட்டணி எல்லாம் இல்லையா? திமுக முன்னாள் அமைச்சர்கள் இவர்களை தொடர்பு கொண்டார்கள் என்று இவர்களே சொல்கிறார்கள் என்றால் அமைச்சராக வேண்டுமென்ற பதவி வரியில் இவர்கள்தான் திமுக பக்கம் பேசினார்களோ என்ற சந்தேகம் இப்போது கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வர ஆரம்பித்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி தாவேகா ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் எந்த பங்கும் வகிக்கவில்லை என அவர்கள் தெளிவாக கூறிவிட்ட பிறகு நம்முடைய கூட்டணி கட்சி என்றெல்லாம் யோசிக்காமல் இவர்களுடைய அமைச்சர் மோகத்திற்காக அவர்கள் மீது சேற்றை வாரி இறைக்க ஆரம்பித்து விட்டார்களே. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தயவோடு திமுகவால் கொல்லைப்புறத்திலிருந்து ஆட்டுவிக்கப்படும் ஒரு கத்துக்குட்டி ஆட்சிக்கு தானாக சென்று இவர்கள் இவ்வளவு மண்டியிடுவது ஏன்? கட்சி எப்படி போனால் என்ன, தொண்டன் எக்கேடாய் போனால் என்ன, தாங்கள் அமைச்சர் பதவி வாங்கி சகல அதிகாரங்களையும் அனுபவிக்க வேண்டும். அதுதானே? இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பவர்கள்
வெற்றி தோல்வி பாராமல் மக்களுக்காக உழைக்கும் இந்த இயக்கத்தின் பெயரை உச்சரிக்க கூட நான் கூச வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கட்சி பொதுச் செயலாளர் ஆவதற்கே இவர்கள்தான் காரணம் என்ற தொனியில் பேசியுள்ளனர். இபிஎஸ் இந்த இயக்க பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் ஒவ்வொரு தொண்டனின் உழைப்பும் உள்ளது. இன்றைக்கு கட்சி தலைமையை எதிர்த்து பேசுபவர்களும் எங்கள் தம்பிகள்தான். அவர்களைப் போல் கொச்சையாக பேசி கண்ணியம் தவற ஒரு அண்ணனாக என்னால் முடியாது. வெற்றி எல்லோருக்குமானது, தோல்வி எனக்கானது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் கூறுவது. இது அவர்களுக்கும் தெரியும். தேர்தல் பின்னடைவு என்ற சோகத்தின் ஈரம் காய்வதற்குள் இயக்கத்தை பிரித்து ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக துடிக்கும் இவர்களிடம் நாம் என்ன பேச வேண்டுமென எனக்கு தெரியவில்லை. சட்டமன்ற நடவடிக்கைகளில் கட்சி தலைமையோடு துணை நின்று பிறகு கூடும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் இதையெல்லாம் பேசியிருந்தால் அது ஜனநாயகம். அதை விடுத்து இவர்கள் செய்யும் செயலை என்னவென்று சொல்வது? பதவிக்கு வரதான் அரசியல் செய்வதாக கூறும் தம்பிகளுக்கு அறிஞர் அண்ணாவின் வழி நின்று சொல்கிறேன். பதவி என்னும் தோளில் போடும் துண்டுக்கு ஆசைப்பட்டு கழகம் என்னும் இடுப்புக்கு கீழ் கட்டும் வேட்டியை கழற்றிவிட்டு நிற்காதீர்கள். இவர்கள் இப்படி என்றால் இவர்களை ஆசை வார்த்தை கூறி மயக்கியிருக்கும் முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் செய்வது மாற்று அரசியலா? மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு செய்யும் அரசியலா? எங்கள் கட்சியினர், அதாவது இன்று உங்களுக்கு துதிப்பாடும் அந்த சிலர் எதிர்த்தும் நியாயத்தின் பக்கம் நின்று கரூர் துயர சம்பவத்தின் போது சட்டமன்றம் வரை பேசியவர் பொதுச் செயலாளர். அன்றைக்கு அவர் பேசவில்லை என்றால் அன்றைய திமுக அரசு உங்கள் பொது வாழ்விற்கு முடிவுரை எழுதியிருக்கும். உங்கள் மனசாட்சிக்கு இந்த உண்மை தெரியும் என நம்புகிறேன். ஆனால் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி நீங்கள் செய்தது என்ன? எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சித்தது. எங்கள் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினரை குதிரை பேரம் செய்து ஈர்த்து மந்திரி மோகம் காட்டி எங்கள் கட்சியினர் மீது மாயவலை வீச முயற்சிக்கிறீர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சபாநாயகரிடம் எங்கள் கழக பொதுச் செயலாளரை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து அதன்படி கொறடா உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதத்தை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் வழங்கியும் அதனை பொருட்படுத்தாமல் எங்கள் பொதுச் செயலாளரை அவதூறாக பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்திற்கு முதலமைச்சர் செல்வது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் கட்சிக்காரராக இருக்கும் பேரவைத் தலைவர் உங்களின் இந்த நடவடிக்கையை கண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாரா? இதெல்லாம் தெரிந்துதான் நீங்கள் இதை செய்கிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், 4ஆம் தர அரசியல்வாதி போல செயல்படும் நீங்கள் தூய சக்தியா? தங்களின் இத்தகைய செயல்களை பொதுமக்கள் விரைவில் தெரிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார்.